4 ஐயா வயது. இந்த திருக்கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஐயா வந்து ஒரு உங்கள் 100 ஆண்டு. பேருங்கய்யா? எங்கள் பேர் நாச்சிமுத்து. நல்லதுங்க. இந்த ஊர் பேருங்க? அரசமரத்தைப்பட்டி. சரிங்க. 100 ஆண்டு காலம் இருக்குமுங்க. சரி. சரிங்க. இப்படி தரையாத்தான் இருந்துச்சுங்க. இருந்துச்சு. தானாக வளர்ந்த லிங்கம்ங்க. சீரியஸாக இருந்தது. அப்போ வந்து இதில் உசல மரம் வந்தது. எல்லாம் பெண்ணுங்கள்லாம் வந்து அப்படித்தான் போவாங்க. இப்படி எதுக்கு வேலை யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கிற காலத்துகளில் வந்து அப்போவெல்லாம் வந்து ஜனங்கள் ஏற்குமாறான ஜனங்கள். அப்புறம் மலைகளுக்கு போகிற விறகு வெங்கிலி எடுக்கவோ செய்யவோ சாமி விட்டா சாமி தேம் போட்டு நீ தேம் போடுமா சாமி தேம் போட்டு நீ தேம் போட்டு போகலாம். நீ பார்க்குறவை பாட்டு போ. ஆகையினால இப்படியெல்லாம் இருந்த காலங்கள். இதை வந்து அப்புறம் எடுத்து வந்து யாருமே வந்து செய்யலை. யாருமே அந்த நீலமலை பஞ்சாயத்து, கோல்வாய் பஞ்சாயத்து, எந்த கிராமத்துலேருந்து யாருமே இதை வந்து எடுத்து வந்து செய்யலை. அப்புறம் எங்கள் ஐயா முத்துசாமி கவுண்டர் கரியனூரால் இறந்துட்டாங்க. முத்துசாமி கவுண்டர், முத்துசாமி, இவங்க எல்லாம் ராசப்பன், ரத்தனசாமி, இந்த 5 பேருமே எல்லாம் இறந்துட்டாங்க. எல்லாம் ஊர்களெல்லாம் எல்லாம் பேசி முடிச்சு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சாமி இருக்காருல்லங்க, அந்த இடத்துல வந்து சின்ன லிங்கம் தான் இருந்ததுங்க. அதுதான் தானாக வளர்ந்த தாளமட கருப்பு பேர். தாளமட கருப்பு தானாக வளர்ந்த தாளமட கருப்பண சாமி. ஆகையினால அப்படி இருந்ததுங்க. அப்புறம் எங்கள் அப்பா எடுத்து வந்து பூ கேட்டார். பூ கேட்டு உத்தரவு கொடுத்தார். என்னைய செய்யுங்க அப்படின்னு செஞ்சார். செய்யும்போது அப்புறம் எங்கள் அப்பா அப்புறம் நீலமலை கோட்டை, கணத்தைப்பட்டி, மலையாண்டிபுரம், எட்டுப்பட்டி கிராமம், திண்டுக்கல், மதுரை எல்லாமே வரி வசூல். ஐயா இது எத்தனை இது ஊருக்குள்ள கட்டுப்பட்டது மெயின் பாயிண்ட் நீலமலை பஞ்சாயத்து கட்டுப்பட்டது. நீலமலை கோட்டையோட பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டது இந்த இடம். இந்த கோயில் அந்த அந்த குட்டிக்காட்டுக்கு பாருங்க, அதுக்கு மேற்குள்ளது பூராமே நீலமலை கோட்டை பஞ்சாயத்து. சரிங்க. இப்போ இந்த கோயிலில் வந்து எத்தனை பங்காளி வந்து கும்பிட்றாங்க? பங்காளிகள்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்க. அதெல்லாம் வந்து பொதுவடையாக வந்து கும்பிட்றாங்க. இது வந்து முதல்ல வந்து எங்கள் ஐயா தான் வந்து இதை வந்து முதல்ல கட்டினது. ஐயா உங்கள் ஐயா பேர் கருப்பண கவுண்டர். ஐயாவோட பேர் கருப்பண கவுண்டர். ஆகையினால இப்படி தரையாத்தான் இருந்தது. அதான் வரி வசூல்லாம் பண்ணி இந்த 4 மால் சுவர்லாம் உள்ள அவர் தான் கட்டினார். ஐயா எங்கள் அப்பா கட்டினார். மேலே அதோட எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணார். அன்றைய காலத்திலேயே காலத்தில் கும்பாபிஷேகம்னா இப்போ 2 மூட்டை அரிசி ரொம்ப பிரபலமாக இல்லாமல் 2 மூட்டை அரிசி வாங்கி கும்பாபிஷேகம் பண்ணார். பண்ணி அவர் அப்புறம் இருக்க மேலியமா கூட்டங்கள் தாறுமாறாக பிரபலமாகிடுச்சுங்க. பிரபலமானதுனால உட்காந்துக்கிறோங்க. பிரபலமானதுனால எங்கள் கண்டோவில் வந்து 22 வருஷம் இருந்தது. வரி வசூல் பண்ண ஆடி 18க்கு 10 கடை, 20 கடை, 30 கடை, 40 கடை, 50 கடை வெட்டும். வெட்ட அப்புறம் கூடுதல் 200, 300 கடை வாங்கி நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. கூட்டானா கிடந்த வேலை. ஆகையினால அப்புறங்க இந்த நீலமலை பஞ்சாயத்து, ஸ்ரீராமபுரம் கோல்வாய் பஞ்சாயத்து, போலிமன்னூர் அதான் எல்லா ஊருக்கும் சாட்டி விட்டு இனிமேல் நம்ம வந்து நான் கருப்பனை கொண்டு செலுத்த முடியாது, எல்லாரும் வந்து கூட்டம் போட்டு எங்கிட்ட இருக்கிற பொறுப்பை வாங்கிக்கிங்க. யாரும் நீங்கள் வந்து ஒப்படைக்கலாம், யாரும் செய்தாலும் சம்மதம் அப்படின்ட்டு. அப்போ மாவட்ட முருகேஷ் பிரசிடண்ட், சேர்மேன், போக்குவரத்து எல்லாம் அனைத்து ஊருள்ள கிராமத்தில் சாட்டி வர சொல்லிட்டேன். வர சொல்லி எங்கள் கண்ட்ரோலில் வந்து 23 வருஷம் இருந்தது வச்சுருந்த கருப்பையாவை. அப்புறம் இந்த பாவுகள் போட்டிருந்தோம். உள்ள பாவுகளுக்கு தென்னம்பட்டி பிளாத்தில் வந்து அவருக்கு அந்த காலத்தில் வந்து 3000 அதை வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிச்சேன். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணுற சூழ்நிலை. அப்புறம் கருப்பையாவனை போய் கல்கோட்டையெல்லாம் விரட்டி அடித்து உருட்டி அடித்து காலையில் நம்மளை கேட்காமலே கல் வந்துடுச்சுங்க. அப்போ லாரி கிடையாது, வண்டி வாசி கிடையாது. 2 சோடி கட்ட வண்டி மாடு வச்சுருந்தேன். 2 சோடி கட்ட வண்டி மாடு. அப்போ என்னடா கல் நம்ம கேட்கவே இல்லை, கருப்பையை கொண்டு இறக்கிட்டார் அப்படின்னு அங்கே இறக்கிட்டார். அதுக்கு மேலே வண்டி வச்சு வராது. அப்புறம் கட்ட வண்டி மாடு எங்கள் 2 வண்டி மாடை பூட்டி அப்புறம் ஊருக்கெல்லாம் கூலி ஆள் எல்லாம் 40 ரூபா சம்பளம் ஆள் எல்லாம் ஆள் விட்டு எல்லாம் ஏற்றி கொண்டு பாவுகால் பண்ணி இப்படி பாவையெல்லாம் நாங்கள் போட்டது பாவுகள் பூரா போட்டு அடித்து அப்புறம் கும்பாபிஷேகம் நடத்தோம். அவன் என்னப்பா கேட்காமலே அப்போ கருப்பு ராத்திரி எங்களை போட்டு விரட்டி மிதிச்சிட்டாருங்க. தாங்க முடியல. இழுக்காத லாரியெல்லாம் இழுத்துட்டு வந்துருச்சு கல். எந்த லாரியும் வராத லாரி இங்கே வந்துருச்சு. இங்கேயே வந்துருச்சு.
அவன் கூட இறக்கிட்டு எங்கள் தோட்டத்துக்கு வந்தேன் அலாண்டுக்கிட்டு, ஐயா துணூறு கொடுங்க. ஏப்பா அவனை எத்தனை நிமிஷம் சொன்னேன், ஏன் கொண்டாரு உனக்கு முதல்ல மரியாதை மன்னிப்பு நோய்த்தோட காணிக்கு கொடுத்துட்டு கப்பா காலில் நட்டு அவன் துணூறு போட்டார். அதோட போனார். சரி. அடுத்து இப்போ இங்கே விசேஷங்கள்லாம் எந்தெந்த ஆடி மாதம்? 18 ஆடி மாதம் ஆடி 18ஆம் தேதி முரட்டு விசேஷம். சந்தோஷம். ஆடி 18ல் வந்து முரட்டுமான விசேஷம். விசேஷம் 300 கடா வெட்டு. 300 கடை அருமை அருமை. 300 கடா வெட்டு. நல்ல நல்ல. ஆகையினால வந்து 300 கடா வெட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 மூட அரிசி சாப்பாடு ஆகும். ம். இல்லை வந்திருக்கீங்க நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்திருக்கீங்க. எல்லாமே வந்து பொதுவில் தான் வருது. கடை கொடுத்தவங்களும் பொதுவில் தான். ஆமாங்க, கடா வந்து கொடுப்பாங்க, பொங்கலை வச்சு. ஐயா இங்கே வந்து என்னன்னா கடை வந்து கொடுத்தவங்களுக்கு எல்லாமே ஒரே இதுதான். ஆமாம், கொடுத்தாலும் எனக்குன்னுங்கிற பெரிய இதுலாம் இல்லை. கொடுத்தவங்களுக்கு அந்த சாப்பாடு தான், குடிக்காதவங்களுக்கு அந்த சாப்பாடு தான். கடை கொடுத்தவங்க சாப்பாடு கிடையாதுங்க. எல்லாம் ஒரே நீங்க பொங்கலை வச்சு கடாய் கொடுத்துட்டு போறீங்க, அதே போல வந்து எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. சந்தோஷம். நீங்க கடை வாங்க தவந்தால் இந்தங்க கடாய்க்கு 5000. அவர் கடை வந்து மொத்தம் வசூல் பண்ணி வண்டியை எடுத்து போய் கடை பார்த்து ஒரு 40 கடை 30 கடை கனிவெளியில் போய் ஒரு 50 கடை ஏற்றிட்டு வந்துடுவாங்க. செப்பாவில் இங்கே திருமுடி காணிக்கை செலுத்துகிற முறைகள் ஏதாவது இருக்குங்களா? திருமுடி காணிக்கை செலுத்துவதெல்லாம் கிடையாதுங்க. இங்கே கிடையாது. ஆ, சரி சரி. கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஐயா ரொம்ப நன்றிங்க. ஐயா புண்ணியத்தில் ஐயா எனக்கு நல்லபடி ஐயா கொடுத்துருக்காரு. இப்போ ஐயாவை நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஐயாவோட இன்னும் வந்தவங்களுக்கு இன்னமும் ஐயாவோட இன்னும் கேட்ட வரம் ஐயா கொடுக்கணும். இன்னும் வந்து மேற்கொண்டு இன்னும் வந்து ஐயா வந்து இங்கே தான் இறந்தாருங்க. ஐயா இங்கே தான் இருக்கிறார். கற்பனை தான் இருக்கார். கற்பனை கவுண்டர். ஐயாவோட பேர் கருப்புசாமி. கருப்புசாமி கவுண்டர் ஐயாவோட பேர். அதையும் இந்த இடத்துல தான் இருக்காரு. ஐயா இருக்காரு. உண்மைதான் இருக்காரு. இருந்து ஐயாவும் வழி காமிக்கிறாரு. இருக்கார். வாங்க நல்லபடியாக ஐயாவுக்கு நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்க. ஐயா திருச்சிட்டோம். நமஸ்காரம்.